கண்ணீர் வீணாகாது, உழைப்பு வெற்றி தரும். சோதனைகள் சாம்பல் மாதிரி விரைவில் மறையும். உன் வாழ்வில் சிவன் தரும் அருள் நிரந்தரம். ஓம் நமசிவாய. இந்த வரிகள் மிகவும் ஆழமான மற்றும் ஆறுதலான செய்தியை தருகின்றன. இதன் விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் வரி, கண்ணீர் வீணாகாது, உழைப்பு வெற்றி தரும். கண்ணீர் வீணாகாது. நீங்கள் சிந்தும் கண்ணீர், அதாவது உங்கள் துன்பங்களும் வலிகளும் வீணாகப் போவதில்லை. அவை உங்களை வலிமையாக்கவும் பக்குவப்படுத்தவும் உதவும். ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. உழைப்பு வெற்றி தரும். உங்கள் கடின உழைப்பு நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை தேடித்தரும். விடாமுயற்சியுடன் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு பலன் கிடைக்காமல் போகாது. இரண்டாம் வரி, சோதனைகள் சாம்பல் மாதிரி விரைவில் மறையும். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் நிரந்தரமானவை அல்ல. அவை சாம்பலைப் போல சீக்கிரமாகவே காற்றில் கரைந்து மறைந்துவிடும். எனவே சோதனைகளை கண்டு துவண்டுவிடக்கூடாது. மூன்றாம் வரி, உன் வாழ்வில் சிவன் தரும் அருள் நிரந்தரம். சோதனைகள் மற்றும் துன்பங்கள் நிலையற்றவையாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் வல்ல இறைவனான சிவனின் அருள் உங்கள் வாழ்வில் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கும். அந்த இறை அருள் உங்களை வழிநடத்தி பாதுகாக்கும். இறுதி மந்திரம், ஓம் நம சிவாய. இது சிவபெருமானை போற்றி வணங்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நாம் இறைவனின் அருளை வேண்டுவதாகவும் அவர் மீது முழு நம்பிக்கை வைப்பதாகவும் உறுதி கூறுகிறோம். மொத்தத்தில் இந்த வரிகள் தரும் செய்தி, உங்கள் துன்பங்களும் கடின உழைப்பும் வீண் போகாது. வாழ்க்கையில் வரும் சோதனைகள் தற்காலிகமானவை, அவை விரைவில் நீங்கிவிடும். ஆனால் சிவபெருமானின் பேரருள் உங்கள் வாழ்வில் என்றென்றும் நிலையாக இருந்து உங்களை காக்கும். எனவே நம்பிக்கையுடன் இருங்கள். சிவன் உந்துதல் உரை, இன்றோடு உன் கஷ்டம் தீரும். அன்பானவர்களே, வாழ்க்கையில் எவருக்கும் கஷ்டமில்லாமல் இல்லை. சில நேரங்களில் அந்த கஷ்டம் நம்மை முற்றிலும் உடைத்துவிடும் போல தோன்றும். ஆனால் ஒரு உண்மை நினைவில் கொள்ளுங்கள், சிவபெருமான் உன் கண்ணீரை கவனிக்கிறார். நீ எத்தனை இரவுகள் அழுதிருக்கிறாய் என்பதை அவர் அறிவார். நீ எத்தனை முறை மனம் உடைந்து பிரார்த்தித்திருக்கிறாய் என்பதையும் அவர் அறிவார். சிவன் யாரையும் விட்டுவிட மாட்டார். இன்று வரை நீ சந்தித்த வேதனை, கஷ்டம், தோல்வி எல்லாம் உன்னை வலுவானவனாக உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இனிமேல் அந்த வலி தேவையில்லை. இன்றோடு உன் கஷ்டம் தீரும். ஏனெனில் சிவன் உனக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் கவனிக்கிறேன். உன் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவேன். அதனால் இன்னும் ஒரு நாள் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இரு. கஷ்டம் நிழல் மாதிரி வந்துவிடும், போய்விடும். ஆனால் சிவனின் அருள் சூரியன் மாதிரி ஒருபோதும் மறையாது. நினைவில் கொள், கண்ணீர் சிந்தினாய், அது வீணாகாது. உழைத்தாய், அதன் பலன் தாமதிக்கலாம், ஆனால் தவறாது. சிவன் உனக்காக திட்டமிட்டிருக்கும் வாழ்க்கை உன் கனவுகளை விட பெரியது. ஓம் நம சிவாய. இன்றோடு உன் கஷ்டம் முடிவடைகிறது. இனிமேல் உன் வாழ்வு புதிய வெளிச்சத்துக்கு செல்லப் போகிறது. வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான பயணம். அந்த பயணத்தில் நம்மை சோதிக்கும் பல தருணங்கள் வரும். சில சமயம் நாம் விழுந்து விடுகிறோம். சில சமயம் துயரத்தில் மூழ்குகிறோம். சில சமயம் எதுவும் நமக்கு சாதகமாக நடக்காதது போல தோன்றுகிறது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வாக்கியம் நமக்கு உயிர்கொடி போல இருக்கும், இன்றோடு உன் கஷ்டம் தீரும். இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண ஆறுதல் அல்ல, இது சிவபெருமான் தரும் நம்பிக்கை. எத்தனை பெரிய புயல் வந்தாலும், எத்தனை பெரிய இருள் சூழ்ந்தாலும், இறைவன் ஒரு முறை இன்றோடு முடிந்தது, இனி உனக்கு நல்லதுதான் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். கஷ்டம் என்றால் என்ன? கஷ்டம் என்பது நம்மை தள்ளி போகச் செய்வது அல்ல, நம்மை வலிமையாக்கும் ஒரு சோதனை. கஷ்டம் என்பது வாழ்க்கையின் பள்ளி. அந்த பள்ளியில் கிடைக்கும் பாடங்களை படித்தால்தான் நாம் மேம்பட முடியும். கஷ்டம் என்பது தற்காலிகம், ஆனால் கஷ்டத்தை சமாளிக்கும் நம் மன வலிமைதான் நிரந்தரம். சிவபெருமான் கருணை கடல். சிவபெருமான் ஏன் மகாதேவன் என்று அழைக்கப்படுகிறார்? அவர் அழிப்பதற்காக அழிப்பதில்லை. அவர் அழிப்பது நம் துன்பத்தை, நம் பாவத்தை, நம் துயரத்தை. அவர் அழிப்பது நம்மை தடுத்து நிறுத்தும் அந்த இருளை. சிவன் சாம்பலில் திளைத்துக் கொண்டிருப்பது ஏன்? அது நினைவூட்டுகிறது, வாழ்க்கை முழுவதும் தற்காலிகம், ஒரு நாள் சாம்பலாகிவிடும். ஆகவே கஷ்டம் என்றாலும் அது சாம்பல் போல கரைந்துவிடும். இன்றோடு உன் கஷ்டம் தீரும் என்ற நம்பிக்கை இது ஒரு வாக்கியம் அல்ல, இது ஒரு ஆன்மீக மந்திரம். நீ சுமந்த சுமை இன்று இறைவன் எடுத்து வைக்கப் போகிறான். நீ சிந்திய கண்ணீரை இன்று இறைவன் துடைக்கப் போகிறான். நீ எதிர்கொண்ட சோதனைகள் இன்று இனிமையாக மாறப்போகின்றன. சிவன் தரும் சோதனை ஒருபோதும் உன்னை அழிக்காது, அது உன்னை உயர்த்துவதற்காகத்தான். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு உண்மையை மறந்து விடாதீர்கள், சிவன் உன்னை விட்டுவிட மாட்டார். சிவபெருமான் எப்போதும் நம்மை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். பார்க்கடலை காத்திட அவர் விஷத்தை பருகினார். பக்தர்களை காப்பாற்ற அவர் எரியும் ஹாலாகண்ட விஷத்தை
தனது தொண்டையில் வைத்துக் கொண்டார். உலக நலனுக்காக தனது உடல், உயிர் அனைத்தையும் அர்ப்பணித்தார். அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நம் கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்காக வருவதில்லை, அவை நம்மை வலிமையாக்குவதற்காகத்தான் வருகின்றன. சிவபெருமான் சாம்பலில் பூசப்பட்டிருப்பது ஏன்? அது நம்மை நினைவூட்டுகிறது. உலகத்தின் பொருள், பெருமை, செல்வம் எல்லாம் ஒரு நாள் சாம்பலாகிவிடும். ஆனால் கருணை, அன்பு, நம்பிக்கை அவை எப்போதும் நிலைத்திருக்கும். நம் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியிருக்கிறது. ஆனால் அந்த சோதனைக்கு நடுவில் ஓம் நம சிவாய என்று நினைத்தாலே நம் மனம் அமைதி அடையும். அந்த மந்திரம் நம் உள்ளத்தில் ஒரு அதிசய ஆற்றலை ஏற்படுத்தும். சோதனை வந்தால் பயப்படாதீர்கள். சோதனை வந்தால் இது சிவன் தரும் ஆசீர்வாதத்தின் முன்னோட்டம் என்று நினையுங்கள். ஒரு பக்தன் அழுதால் சிவபெருமான் அந்த கண்ணீரை வீணாக்க மாட்டார். நீங்கள் இன்று அழுதாலும் நாளை சிரிப்பீர்கள். நீங்கள் இன்று விழுந்தாலும் நாளை எழுந்து நிற்பீர்கள். நீங்கள் இன்று துயரப்பட்டாலும் நாளை வெற்றி பெறுவீர்கள். எனவே உங்களுக்கான உந்துதல் இதுதான். சிவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தால் எந்த கஷ்டமும் நிரந்தரமல்ல. உன் கண்ணீர் வீணாகாது, உன் உழைப்பு வீணாகாது, உன் நம்பிக்கை வீணாகாது. அதனால் சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றோடு உன் கஷ்டம் தீரும். இன்றோடு உன் வாழ்க்கை புதிய ஒளி பெறும். ஓம் நம சிவாய. வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தடுமாறுகிறோம். தோல்விகள், துயர், மனச்சோர்வு எல்லாம் நம்மை சூழ்கிறது. அந்த போது நம்மை எழுப்பும் ஒரு பாடம் உள்ளது, சாம்பல் பாடம். சாம்பல் அது அழிந்துவிடும், சிதைந்துவிடும், நிலைத்திராதது. நம் வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், சம்பந்தங்கள், நிலைகள் சில சமயம் சாம்பல் மாறிதான். பணம், செல்வம், புகழ் அனைத்தும் சாம்பல். தோழர்கள், உறவுகள், உறவு பார்வை சில சமயம் சாம்பல் போல சிதறும். ஆனால் சிவபெருமான் தான் நிலையானது. அவர் தரும் கருணை, அவர் தரும் நம்பிக்கை, அவர் தரும் உந்துதல் நிரந்தரம். உலகம் சிதைந்து போகலாம், வாழ்க்கை சிதைந்து போகலாம், ஆனால் உன் நம்பிக்கை மற்றும் உன் ஆன்மீக வலிமை நிலைத்திருக்கும். சாம்பல் பாடத்தின் பாடம் நிலைமற்றதை மதிக்காதே. வாழ்க்கையின் எல்லா சோதனைகளும் சாம்பல் மாதிரி சீராக நிலைநிறுத்த முடியாது. அதனால் நீ சிதறும் உலகத்தை பார்க்காமல் நிலையான சிவனை நோக்கி முன்னேறு. நிலையானது சிவன் அருள். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் சிவன் உன் பக்கம் இருக்கிறார். ஓம் நம சிவாய என்று நினைப்பது உனக்கு நிலையான ஆற்றலை தரும். சமாதானம் மற்றும் பொறுமை சாம்பல் போல வாழ்க்கையும் சிதறக்கூடும். ஆனால் உன் மனம் அமைதியாக இருந்தால் எந்த கஷ்டமும் உன்னை கவராது. பொறுமை கொள்வது நட்பையும் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் சிறப்பாக உருவாக்கும். துன்பத்திலும் நல்லது காண சாம்பல் போல் அனைத்து பிரச்சனைகளும் தீங்கு தராது. அவை நம் வாழ்க்கை பாடமாக மாறும். சிவனின் ஆசீர்வாதம்தான் அந்த பாடத்தை வெற்றியாக மாற்றும். உந்துதல். நீங்கள் இன்று சோர்வாக இருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், சாம்பல் நிலை நம்மை அழிக்கும், ஆனால் சிவன் உன் மனத்தை அழிக்க மாட்டார். நீ தோல்வி அடைந்தாலும் நம்பிக்கை மீண்டும் எழுப்பும். உன் கண்ணீர் வீணாகாது, அது உன் வலிமையாக மாறும். சாம்பலே பாடம். வாழ்க்கை உண்மை நிலைத்திராததை மதிக்காதே. நிலையானதை நோக்கி நட. சோதனையை பாடமாக ஏற்று முன்னேறு. சிவன் உன் பக்கம் என்று நம்பி வாழ்க. ஓம் நம சிவாய. வாழ்க்கை என்பது ஒருபோதும் எளிதாக இருப்பதில்லை. நம்மை சுற்றிய சூழல் எப்போதும் சோதனை தரும். பணம் போய்விடலாம், உறவுகள் சிதறலாம், நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிக்கல்களால் பாதிக்கப்படலாம். ஆனால் இங்கே முக்கியமான பாடம் என்னவென்றால், சமயம், சம்பந்தங்கள், வாழ்க்கை நிலைகள் அனைத்தும் சிதறும். ஆனால் சிவன் உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கை, உன் உள்ளத்தில் இருக்கும் ஆன்மீக வலிமை நிலைத்திருக்கும். சாம்பல் என்பது எப்போதும் சிதறக்கூடியது. அதுபோல் வாழ்க்கை சூழலும் நிலைத்திராதது. சில சமயம் நம் தோழர்கள் நம்மை ஏமாற்றலாம். தொழில் சீராக நடைபெறாமல் தடைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் குழப்பம் உருவாகலாம். இந்த சூழ்நிலைகள் நம்மை சோகப்படுத்தும். ஆனால் இந்த சோகத்தை போல் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதனை சிவன் தரும் பாடமாக கொண்டு செல்லுங்கள். சிவபெருமான் எப்போதும் கூறுகிறார், நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உங்களை வலிமை மிக்கவராக மாற்றும். கஷ்டங்கள் உன்னை அழிக்கல்ல, உங்களை உயர்த்துவதற்காக வருகிறன. உங்கள் வாழ்க்கை ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் வரும் சோதனைகள் பாடம். நீங்கள் அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுமையடையும். சிவன் தரும் உந்துதல் மிக முக்கியம். நீங்கள் கவலைக்கிட போகும்போது ஓம் நம சிவாய் என்று நினைத்து உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் நிலைநாட்டுங்கள். அது உங்கள் உள்மனதை ஆற வைக்கும், உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும், உங்கள் ஆன்மீக சக்தியை ஊட்டும். உதாரணமாக மார்க்கண்டேயனின் கதை நினைவில் கொள்ளுங்கள். 6ஆம் வகுப்பு முடிந்து 16 வயதில் இறப்பான் என்று விதி இருந்தது. ஆனால் அவரது நம்பிக்கை மற்றும் சிவன் அருள் அவரை வாழ வைத்தது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளும்
தடைகளும் உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் வெற்றி பெறும். சமயம் சிதறும், பணம் சிதறும், உறவுகள் சிதறும். ஆனால் நம்பிக்கை, கருணை, ஆன்மீக வலிமை நிலைத்திருக்கும். இதன் மூலம் நாம் வாழ்வின் உண்மையை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இன்று எதிர்கொண்ட பிரச்சனைகள் உங்கள் வலிமையை உருவாக்கும். சாம்பல் போல நிலைத்திராத சூழலும் சிதறக்கூடிய பிரச்சனைகளும் இறுதியில் உங்களுக்கான பாடமாக மாறும். நீங்கள் உங்கள் மனதில் நம்பிக்கை வளர்த்தால், பொறுமை வளர்த்தால், சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தினரை மதித்தால், உங்களது வாழ்க்கை புதிய ஒளியுடன் வெளிச்சம் பெறும். இந்த உண்மை சிவனின் ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு சோதனை அனுப்புவார், ஆனால் அது உங்களை அழிக்க அல்ல, உங்களை வலிமையாக்குவதற்காக. இந்த வரிகள் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. இது வாழ்க்கையின் புயல்களுக்கு நடுவே சிக்கித் தவிக்கும் ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கும் கலங்கரை விளக்கத்தின் ஒளி. துன்பத்தின் இருண்ட இரவுகளில் நம்பிக்கையின் நட்சத்திரமாக இது மின்னுகிறது. விரக்தியின் விளிம்பில் நிற்பவர்களுக்கு இது ஒரு நேசக்கரம் நீட்டுகிறது. இந்த ஒவ்வொரு வரியும் ஒரு தனித்துவமான தத்துவத்தையும் நடைமுறை உண்மையையும் தன்னுள் கொண்டுள்ளது. கண்ணீர், உழைப்பு, சோதனைகள், அருள், இந்த 4 தூண்களின் மீதுதான் மனித வாழ்வின் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. 5வதாக ஓம் நம சிவாய என்ற அஸ்திவார மந்திரம் அந்த கட்டிடம் அசைக்க முடியாதபடி நிலைநிறுத்துகிறது. இந்த பயணத்தில் நாம் ஒவ்வொரு வரியையும் ஒரு தனி அத்தியாயமாக கருதி அதன் ஆழங்களுக்குள் மூழ்குவோம். அதன் தத்துவ பின்னணி, புராணக் கதைகள், ஞானிகளின் வாக்குகள் மற்றும் இன்றைய நவீன வாழ்க்கைக்கான அதன் பொருத்தப்பாடு ஆகியவற்றை விரிவாக ஆராய்வோம். இது வெறும் எழுத்து பயணம் அல்ல, இது ஒரு சுய தேடல், ஒரு ஆன்மாவின் பயணம். வாருங்கள், இந்த ஞான சாகரத்தில் மூழ்குவோம். அத்தியாயம் 1. கண்ணீரின் தத்துவம். வீணாகாத துளிகள். கண்ணீர் வீணாகாது. மனித வாழ்வின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் கண்ணீர். பிறக்கும் குழந்தை தன் முதல் மூச்சை அழுகையின் மூலம்தான் வெளிப்படுத்துகிறது. அந்த கணத்தில் தொடங்கும் கண்ணீரின் பயணம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்கிறது. கண்ணீரை நாம் பலவீனத்தின் அடையாளமாகவோ துன்பத்தின் வெளிப்பாடாகவோ மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் இந்த வரி ஒரு புதிய ஆழமான கண்ணோட்டத்தை அளிக்கிறது. கண்ணீர் ஒருபோதும் வீணாவதில்லை. அது ஒரு சக்தி வாய்ந்த இரசாயனம், ஆன்மாவை சுத்திகரிக்கும் திரவம். கண்ணீரின் வகைகள். கண்ணீரில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. துன்பத்தின் கண்ணீர் இழப்பு, வலி, தோல்வி, ஏமாற்றம் போன்றவற்றால் வரும் கண்ணீர் இது. இந்த கண்ணீர் மனதின் பாரத்தை குறைக்கும் ஒரு வழி. உள்ளே தேக்கி வைக்கப்பட்டால் மன அழுத்தமாகவும் நோயாகவும் மாறும் வலிகளை கண்ணீர் வெளியேற்றி உடலையும் மனதையும் இலகுவாக்குகிறது. இது ஒரு இயற்கையான வலி நிவாரணி. எப்படி ஒரு புண்ணிலிருந்து சீழ் வெளியேறும் போது வலி குறையுமோ, அப்படியே மனதின் காயங்களிலிருந்து கண்ணீர் வெளியேறும் போது அதன் ஆழம் குறைகிறது. இந்த கண்ணீர் நம்மை நாமே புரிந்து கொள்ளவும், நம் வரம்புகளை உணரவும், வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. எனவே இது வீணாவதில்லை, இது நம்மை பக்குவப்படுத்துகிறது. பஷேஜ்காத்தாபத்தின் கண்ணீர். நாம் செய்த தவறுகளை உணர்ந்து அதற்காக வருந்தி அழும்போது வரும் கண்ணீர் இது. இது ஆன்மாவின் அழுக்கை கழுவும் புனித கங்கை. தன் தவறை உணர்ந்து திருந்த வேண்டும் என்ற உண்மையான ஏக்கத்துடன் வரும் இந்த கண்ணீர் ஒரு மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் சக்தி கொண்டது. இரதுநாகரன் என்ற கொள்ளையன் தன் பாவங்களை உணர்ந்து அழுத கண்ணீர்தான் அவனை வால்மீகி என்ற மகரிஷியாக மாற்றியது. அந்த பாஷ்சாத்தாப கண்ணீர் வீணாகவில்லை, அது ஒரு புதிய ஞானியை உருவாக்கியது. பக்தியின் கண்ணீர் இறைவனின் பெருமையையும் அவன் கருணையையும் எண்ணி நெஞ்சம் உருகி வரும் கண்ணீர் இது. மாணிக்கவாசகர் திருவாசகத்தை பாடும்போது அழுத கண்ணீர் பக்தியின் உச்சபட்ச வெளிப்பாடு. நரியை குதிரை செய்வானும் என்று இறைவனின் அற்புதங்களை எண்ணி அவர் சிந்திய கண்ணீர் துளிகள்தான் இன்றும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் திருவாசகமாக மலர்ந்தது. இந்த கண்ணீர் அகங்காரத்தை அழித்து ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கும் பாலமாக அமைகிறது. காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், மீராபாய் போன்ற எண்ணற்ற அடியார்கள் தங்கள் பக்தி கண்ணீரால் இறைவனையே கட்டி போட்டார்கள். அந்த கண்ணீர் வீணாகவில்லை, அது இறைவனின் அருளை பெற்று தந்தது. ஆனந்த கண்ணீர். அளவற்ற மகிழ்ச்சி, பெருமை அல்லது நெகிழ்ச்சியான தருணங்களில் வரும் கண்ணீர் இது. நீண்ட கால உழைப்புக்கு பின் கிடைக்கும் வெற்றி, தொலைந்து போன உறவுகள் மீண்டும் சேருவது, ஒரு குழந்தையின் மழலை சிரிப்பு போன்றவற்றால் ஏற்படும் ஆனந்தத்தில் வரும் கண்ணீர் வாழ்வின் உன்னதமான தருணங்களின் சாட்சியாகும். இந்த கண்ணீர் வாழ்க்கையின் மீது நமக்குள்ள பிடிப்பை அதிகமாக்குகிறது. ஆக கண்ணீர் என்பது வெறும் உப்பு நீர் அல்ல, அது நம் உணர்ச்சிகளின் திரவ வடிவம். அது நம்மை பலவீனப்படுத்துவதில்லை, மாறாக நம்மை சுத்திகரித்து
பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு துளி கண்ணீரும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. துன்பத்தில் சிந்தும் கண்ணீர் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கற்றுத்தருகிறது. பஷ்காத்தாபத்தில் சிந்தும் கண்ணீர் மனிதத்தையும் கருணையையும் கற்றுத்தருகிறது. பக்தியில் சிந்தும் கண்ணீர் சரணாகதியையும் நம்பிக்கையையும் கற்றுத்தருகிறது. ஒரு சிற்பி தேவையற்ற பகுதிகளை உளியால் செதுக்கி அகற்றி ஒரு அழகான சிலையை உருவாக்குவது போல இறைவன் துன்பங்கள் என்ற ஒளியால் நம்மை செதுக்கி கண்ணீர் என்ற நீரால் நம்மை சுத்திகரித்து ஒரு முழுமையான மனிதனாக உருவாக்குகிறான். எனவே அடுத்த முறை உங்கள் கண்களில் கண்ணீர் வந்தால் அது பலவீனத்தின் அடையாளம் என்று எண்ணாதீர்கள். உங்கள் ஆன்மா சுத்திகரிக்கப்படுகிறது, நீங்கள் பக்குவப்படுகிறீர்கள், உங்கள் இதயம் மென்மையாகிறது என்று உணருங்கள். அந்த துளிகள் ஒருபோதும் வீணாகாது. அவை உங்கள் எதிர்கால வெற்றிக்கான விதைகளாக மாறும். அத்தியாயம் 2. உழைப்பின் மகத்துவம். வெற்றியை எழுதும் விதி. உழைப்பு வெற்றி தரும். இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதிகளில் ஒன்று செயலுக்கேற்ற விளைவு உண்டு என்பது. இதைத்தான் கர்மா என்கிறது வேதாந்தம். உழைப்பு என்பது அந்த விதியின் நடைமுறை வடிவம். தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்றார் திருவள்ளுவர். அதாவது விதியால் ஒரு உழைப்பு என்பது வெறும் உடல் சார்ந்த செயல்பாடு மட்டுமல்ல. அது ஒரு மனநிலை, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தவம், சரியான நோக்கம், சங்கல்பம். எந்த ஒரு உழைப்பும் ஒரு தெளிவான நோக்கத்துடன் தொடங்க வேண்டும். எனக்கு என்ன வேண்டும், நான் ஏன் இதை செய்கிறேன் என்ற தெளிவு அந்த உழைப்புக்கு ஒரு திசையை கொடுக்கும். இலக்கு இல்லாத பயணம் எங்கும் கொண்டு சேர்க்காது. விடாமுயற்சி, பர்சிவிரன்ஸ், உழைப்பின் மிக முக்கியமான அம்சம் இதுதான். முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பது மிக அரிது. தோல்விகள், தடைகள், சோர்வுகள் ஆகியவை உழைப்பின் பாதையில் இருக்கும் மைல்கற்கள். அவற்றை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதே உண்மையான உழைப்பு. சிலந்தி தான் கட்டிய வலையை காற்று அழித்தாலும் சலிக்காமல் மீண்டும் மீண்டும் வலை பின்னுவதைப் போல மனிதன் தன் முயற்சியை கைவிடக்கூடாது. இராபர்ட் ப்ரூஸ் என்ற மன்னன் குகையில் ஒளிந்திருந்த போது ஒரு சிலந்தி வலை பின்னும் முயற்சியில் தோற்று மீண்டும் மீண்டும் முயன்று வென்றதை பார்த்து உத்வேகம் பெற்று தன் நாட்டை மீட்டான் என்பது வரலாறு. அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதி அதில் முழு மனதையும் ஆன்மாவையும் செலுத்தி உழைப்பதே அர்ப்பணிப்பு. பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனிடம் கடமையை செய், பலனை எதிர்பாராதே, கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாசன என்கிறார். இதன் ஆழமான பொருள் நம் கட்டுப்பாட்டில் இருப்பது உழைப்பு மட்டுமே. அதன் விளைவு பல காரணிகளை சார்ந்தது. நாம் நம் உழைப்பை 100% அர்ப்பணிப்புடன் செய்யும் போது பலனை பற்றிய கவலை நம்மை பாதிக்காது. அந்த உழைப்பே ஒரு ஆனந்தமாக, ஒரு தியானமாக மாறிவிடும். உழைப்பும் விதியும். பலர் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், நாம் உழைத்து என்ன பயன் என்று சோர்வடைவதுண்டு. இது ஒரு தவறான புரிதல். விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். இங்கு மதி என்பது வெறும் புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, அது நம்முடைய விடாமுயற்சியும் சரியான திட்டமிடலும் கடின உழைப்பும் தான். புராணத்தில் ஒரு கதை உண்டு. மார்க்கண்டேயனுக்கு 16 வயதுதான் ஆயுள் என்று விதி நிர்ணயித்திருந்தது. ஆனால் அவன் அந்த விதியை எண்ணி முடங்கி போகவில்லை. அவன் சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு கடுமையாக தவம் செய்தான். யமன் அவன் உயிரை பறிக்க வந்தபோது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி இணைத்துக் கொண்டான். யமன் பாசக்கயிறை வீச அது லிங்கத்தின் மீதும் பட்டது. தன் பக்தனை காக்க சிவன் தோன்றி யமனை தடுத்து மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவி பட்டத்தை, அதாவது என்றும் 16 வயதுடன் வாழும் வரத்தை அளித்தார். இங்கு மார்க்கண்டேயனின் இடைவிடாத பக்தி என்ற உழைப்பு விதியையே மாற்றியமைத்தது. நவீன உலகிலும் இதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் உண்டு. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தெருவிளக்கின் அடியில் படித்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் உழைப்பின் சக்தியை உலகிற்கு உணர்த்தியவர். மாற்றுத்திறனாளியாக இருந்தும் தன் மன உறுதியாலும் கடின உழைப்பாலும் அறிவியல் உலகில் மாபெரும் சாதனை படைத்த ஸ்டீபன் ஹாக்கிங் உழைப்பு உடல் வரம்புகளை தாண்டும் என்பதற்கு சாட்சி. உழைப்பு என்பது விதையை விதைப்பதை போன்றது. சில விதைகள் உடனடியாக முளைக்கும், சில விதைகள் காலம் தாழ்த்தி முளைக்கும், சில விதைகள் சரியான தட்பவெப்ப நிலைக்காக காத்திருக்கும். ஆனால் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் விதைக்கப்பட்ட எந்த விதையும் முளைக்காமல் போகாது. அதுபோல உண்மையான உழைப்பு ஒருபோதும் வீணாவதில்லை. அது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெற்றியாக அறுவடை செய்யப்படும். அந்த வெற்றி பொருள் சார்ந்த வெற்றியாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை. அது மனநிறைவாக, ஆத்ம திருப்தியாக, ஞானமாக கூட இருக்கலாம். நம்முடைய உண்மையான பலத்தை உணர வைக்கின்றன. சாதாரணமான வசதியான சூழ்நிலைகளில்
நம்முடைய உள்மன சக்தி நமக்கு தெரிவதில்லை. ஒரு கடுமையான சோதனை வரும்போதுதான் நம்மால் இவ்வளவு தாங்க முடியுமா என்று நம்முடைய ஆச்சரியமாக இருக்கும். அந்த சோதனை நம்முடைய மன உறுதியின் எல்லையை விரிவடையச் செய்கிறது. உண்மையான உறவுகளை அடையாளம் காட்டுகின்றன. நம்முடைய நல்ல நாட்களில் நம்மை சுற்றி பலர் இருப்பார்கள். ஆனால் ஒரு சோதனை வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன், யார் உண்மையான உறவு என்பது தெரிய வரும். சோதனைகள் போலியான உறவுகளை வடிகட்டி உண்மையான அன்பை நமக்கு அடையாளம் காட்டுகின்றன. வாழ்க்கையின் மதிப்பை உணர வைக்கின்றன. ஆரோக்கியமாக இருக்கும் வரை அதன் மதிப்பு தெரிவதில்லை. ஒரு நோய் வரும்போதுதான் ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய வரம் என்பது புரிகிறது. அதுபோல ஒவ்வொரு சோதனையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களின் அருமையை நமக்கு உணர்த்துகிறது. சாம்பல் என்ற உருவகம். இங்கே சாம்பல் என்ற வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெருப்புக்கு ஒரு சக்தி உண்டு. அது தன் முன்னிருக்கும் அனைத்தையும் எரித்துவிடும். ஆனால் எரிந்து முடிந்த பிறகு மிஞ்சுவது சாம்பல். அந்த சாம்பலுக்கு எந்த சக்தியும் இல்லை. அது ஒரு பலவீனமான எச்சம். சோதனைகளும் அப்படித்தான். அவை வரும்போது நெருப்பை போல சுடும், நம்மை அச்சுறுத்தும், நம்முடைய நிம்மதியை, சந்தோஷத்தை எரிப்பதைப் போல தோன்றும். ஆனால் நாம் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் அதை எதிர்கொண்டால் அந்த சோதனையின் தீவிரம் மெல்ல மெல்ல குறைந்து இறுதியில் அது ஒரு சக்தியற்ற சாம்பலாக மாறிவிடும். அந்த சோதனை முடிந்த பிறகு நாம் திரும்பி பார்க்கும்போது, இவ்வளவுதானா அந்த பிரச்சனை, இதற்காகவா இவ்வளவு பயந்தோம் என்று தோன்றும். அந்த நேரத்தில் அந்த சோதனை வெறும் நினைவாக, ஒரு பாடமாக, ஒரு சாம்பலாக மட்டுமே எஞ்சி நிற்கும். சைவ சித்தாந்தத்தில் சாம்பல், விபூதி அல்லது திருநீறு மிக உயர்ந்த தத்துவத்தை குறிக்கிறது. சிவபெருமான் தன் உடல் முழுவதும் திருநீற்றை பூசி இருப்பார். இது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இறுதியில் அழிந்து சாம்பலாகிவிடும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. எது அழிவுக்கு உட்பட்டதோ அது மாயை, எது நிரந்தரமோ அதுவே சத்தியம். நம்முடைய சோதனைகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாமே இந்த மாயையான அழியக்கூடிய உலகத்தை சார்ந்தவை. அவை ஒரு நாள் சாம்பலாகிவிடும். ஆனால் இந்த மாயைக்கு பின்னால் இருக்கும் நிரந்தரமான சக்தி பரம்பொருளான சிவனின் அருள் மட்டுமே. அப்பர் பெருமானின் வாழ்க்கையே இதற்கு சிறந்த உதாரணம். சமண சமயத்தை சேர்ந்த மன்னன் அவரை சைவ சமயத்திற்கு மாறியதற்காக பல சோதனைகளுக்கு உள்ளாக்கினான். அவரை நீற்றறையில் சுண்ணாம்பு காலவாய் இட்டனர். அவர் மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று பதிகம் பாடி இறைவனின் அருளால் குளிர்ச்சியை உணர்ந்தார். அவரை கல்லில் கட்டி கடலில் எறிந்தனர். அப்போதும் அவர் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று பதிகம் பாட அந்த கல்லே தெப்பமாக மிதந்து அவரை கரை சேர்த்தது. அவருடைய சோதனைகள் அனைத்தும் அவருடைய அசைக்க முடியாத பக்திக்கு முன்னால் சக்தி இழந்து சாம்பலாகி போயின. எனவே உங்கள் வாழ்வில் சோதனைகள் வரும்போது இது நிரந்தரம் என்று எண்ணி உடைந்து போகாதீர்கள். இது ஒரு தற்காலிக நெருப்பு. நீங்கள் உங்கள் மன உறுதியாலும் இறை நம்பிக்கையாலும் அதை கடந்து செல்லும் போது அது விரைவில் சக்தி இழந்து சாம்பலாகிவிடும். அந்த சாம்பல் உங்கள் வெற்றியின் அடையாளமாக மாறும். உன் வாழ்வில் சிவன் தரும் அருள் நிரந்தரம். இதுதான் இந்த 4 வரிகளின் மகுடம். முதல் 3 வரிகளும் வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் பற்றி பேசின. கண்ணீர் வரும், உழைக்க வேண்டும், சோதனைகள் தோன்றும், இவையெல்லாம் வாழ்வின் அலைகள். ஆனால் இந்த 4வது வரி அந்த அலைகளுக்கு அடியில் இருக்கும் ஆழமான அமைதியான கடலை பற்றி பேசுகிறது. அதுதான் இறைவனின் அருள். அருள் என்றால் என்ன? அருள், கிரேஸ் என்பது தகுதி பாராமல், காரணம் இல்லாமல் இறைவனால் உயிர்கள் மீது பொழியப்படும் எல்லையற்ற கருணை. அதை நம்மால் சம்பாதிக்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். சூரியன் தன் ஒளியை நல்லவர் கெட்டவர் என்று பாராமல் அனைவருக்கும் கொடுப்பதைப் போல, மழை பணக்காரன் ஏழை என்று பாராமல் எல்லா இடங்களிலும் பெய்வதைப் போல, இறைவனின் அருள் அனைத்து உயிர்களுக்கும் எந்நேரமும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜன்னல்களை மூடிக்கொண்டு என் அறைக்குள் சூரிய ஒளி வரவில்லை என்று சொல்வதைப் போல, நாம் நம்முடைய அகங்காரம், அறியாமை, கர்ம வினைகள் என்ற ஜன்னல்களை மூடிக்கொண்டு அந்த அருளை பெற தடையாக இருக்கிறோம். ஏன் சிவனின் அருள் நிரந்தரம்? பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. நம்முடைய உடல், செல்வம், உறவுகள், இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாமே காலப்போக்கில் மாறிவிடும் அல்லது அழிந்துவிடும். சோதனைகள் சாம்பல் மாதிரி என்று முந்தைய வரியில் பார்த்தோம். ஆனால் மாறாத, அழியாத, நிரந்தரமான ஒரு பொருள் உண்டென்றால் அது பரம்பொருளான இறைவன் மட்டுமே. சிவன் இங்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக மட்டும் பார்க்கப்படவில்லை. அவர் இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமுமான குணங்களை கடந்த உருவமற்ற நிரந்தரமான சக்தியின் குறியீடு. சிவம் என்ற சொல்லுக்கு
மங்களகரமானது என்று பொருள். அந்த பரம்பொருள் காலத்தை கடந்தது, காலகாலன், பிறப்பும் இறப்பும் அற்றது. எனவே அந்த நிரந்தரமான பொருளிலிருந்து வரும் அருளும் நிரந்தரமானதாகவே இருக்கும். உழைப்பு வெற்றி தரும் என்ற வரி மனித முயற்சிக்கு அளிக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அதே சமயம் சிவன் தரும் அருள் நிரந்தரம் என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஆற்றலின் இருப்பை உறுதி செய்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? நமது முயற்சி பெரியதா அல்லது விதி பெரியதா? இது பல நூற்றாண்டுகளாக மனித மனதை குழப்பி வரும் ஒரு கேள்வி. சைவ சித்தாந்தமும் வேதாந்தமும் இதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை அளிக்கின்றன. அதை ஊழ்வினை அல்லது கர்மா தத்துவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். கர்மா 3 பரிமாணங்கள். நம்முடைய செயல்கள் கர்மா 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சஞ்சித கர்மா, இது நாம் பிறவிகள் தோறும் சேர்த்து வைத்திருக்கும் கர்ம வினைகளின் மொத்த கிடங்கு. ஒரு பெரிய அணையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் நீரை போன்றது இது. இதன் அளவு மிகப்பெரியது. இதில் நல்வினை தீவினை இரண்டும் கலந்திருக்கும். பிராரப்த கர்மா இது. அந்த சஞ்சித கர்மா என்ற அணையில் இருந்து இந்த குறிப்பிட்ட பிறவியில் நாம் அனுபவிப்பதற்காக திறந்துவிடப்பட்டிருக்கும் நீரை போன்றது. அதாவது இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் இன்பங்கள் துன்பங்கள், நமது உடல் அமைப்பு, குடும்பச் சூழல், அடிப்படை குணங்கள் ஆகியவை பெரும்பாலும் பிராரப்த கர்மாவால் நிர்ணயிக்கப்பட்டவையே. இதுதான் நாம் பொதுவாக விதி என்று சொல்கிறோம். இதை அனுபவித்தே தீர்க்க வேண்டும். ஆகாமிய கர்மா, இது நாம் இந்த பிறவியில் நமது சுதந்திர இச்சையை ஃப்ரீவில் பயன்படுத்தி செய்யும் புதிய கர்ம வினைகள். நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் மூலம் நாம் ஒவ்வொரு கணமும் ஆகாமிய கர்மாவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் நமது மதி அல்லது முயற்சி. இப்போது உழைப்பு வெற்றி தரும் என்ற வரியை இந்த தத்துவத்துடன் பொருத்தி பார்ப்போம். நமது பிராரப்த கர்மா விதி நமக்கு சில சவால்களையும் தடைகளையும் ஏற்படுத்தலாம். ஒரு மாணவனுக்கு அவனது விதியின்படி படிப்பில் மந்தமான சூழல் அமையலாம். ஆனால் அவன் தன் ஆகாமிய கர்மாவாக, அதாவது தன் முயற்சியாக கடினமாக உழைத்து படித்தால் அந்த விதியின் தாக்கத்தை குறைக்க முடியும். அவனால் ஒருவேளை வகுப்பில் முதல் மாணவனாக வர முடியாமல் போகலாம். ஆனால் நிச்சயம் தேர்வில் வெற்றி பெற முடியும். இங்குதான் வள்ளுவர் ஊழையும் ஒப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்ற்றுப்பவர் என்கிறார். அதாவது சோர்வில்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் விதியையும் ஒரு நாள் புறமுதுகு காணச் செய்வார்கள். விதியை மதியால் வெல்வது எப்படி? விதி என்பது ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போன்றது. பிராரப்த கர்மா அது அதன் இலக்கை நோக்கி பயணித்துத்தான் ஆகும். ஆனால் மதி என்பது அந்த அம்பின் பாதையில் ஒரு கேடயத்தை வைப்பதை போன்றது. ஆகாமிய கர்மா. சரியான முயற்சியும் ஞானமும் இருந்தால் அந்த அம்பின் தாக்கத்தை குறைக்கலாம் அல்லது அதன் திசையை சற்று மாற்றலாம். இங்குதான் இறைவனின் அருள் ஒரு மாபெரும் சக்தியாக ஏடாபிர்த்தமாகிறது. நமது முயற்சி மதி ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் இறைவனின் அருள் எல்லையற்றது. தீவிரமான பக்தி, முழுமையான சரணாகதி மற்றும் இடைவிடாத நாம ஜெபம் ஆகியவை நமது ஆகாமிய கர்மாவை மிக உயர்ந்த புண்ணிய செயல்களாக மாற்றுகின்றன. இந்த புண்ணிய சக்தி பிராரப்த கர்மாவின் தீய விளைவுகளை பெருமளவில் குறைத்துவிடும். மார்க்கண்டேயனின் கதை இதற்கு மீண்டும் ஒரு சிறந்த உதாரணம். அவனது விதி பிராரப்தம், 16 வயதில் மரணம். அவனது முயற்சி ஆகாமியம், சிவனை நோக்கி தவம் செய்தது. அந்த முயற்சியின் உச்சத்தில் இறைவனின் அருள் வெளிப்பட்டது. அந்த அருள் புறப்பட்ட அம்பான விதியை நடுவழியிலேயே தடுத்து நிறுத்தி அழித்துவிட்டது. இதுவே அருளின் மகிமை. ஆக நமது வாழ்க்கை என்பது விதி மற்றும் மதியின் ஒரு கூட்டு நடனம். விதியை நாம் குறை சொல்லிக் கொண்டு முடங்கி கிடக்கக்கூடாது. அது நமக்கு வழங்கப்பட்ட களம். அந்த களத்தில் முயற்சி என்ற பந்தை கொண்டு நாம் சிறப்பாக விளையாட வேண்டும். அந்த விளையாட்டுக்கு நடுவே இறைவனின் அருள் என்ற நடுவரின் கருணை பார்வை நம் மீது இருந்தால் ஆட்டத்தில் நிச்சயம் வெற்றி பெறலாம். உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது உங்கள் பிராரப்தத்தின் கடுமையை குறைக்கும். உங்கள் ஆகாமியத்தை சுப்மானதாக மாற்றும். இறுதியில் இறைவனின் அருளை உங்களுக்கு ஈர்த்து தரும். நாயன்மார்களின் கதைகள் அருளின் திருவிளையாடல், சிவன் தரும் அருள் நிரந்தரம் என்ற சத்தியத்தை தங்கள் வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து காட்டியவர்கள் 63 நாயன்மார்கள். அவர்களுடைய கதைகள் பக்தி மற்றும் அருளின் ஆழத்தை விளக்கும் உயிரோட்டமான உதாரணங்கள். சோதனைகள் எப்படி சாம்பலாகும், இறைவனின் கருணை எப்படி பொழியும் என்பதை இவர்களின் கதைகள் நமக்கு காட்டுகின்றன. 1. சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனுடன் ஒரு தோழமை. நாயன்மார்களில் இறைவனை ஒரு நண்பனாக, தோழனாக பாவித்து வாழ்ந்தவர் சுந்தரர். அவரை இறைவன் தடுத்தாட்கொண்ட விதமே அலாதியானது. சுந்தரரின் திருமணத்தன்று ஒரு முதியவர் வேடத்தில் வந்த சிவன்,
நீயும் உன் பரம்பரையும் எனக்கு அடிமை என்று ஒரு பழைய ஓலையை காட்டி திருமணத்தை நிறுத்தி அவரை ஆட்கொண்டார். முதலில் கோபப்பட்டாலும் ப்ரீ அவர் இறைவனே என்பதை உணர்ந்து பித்தா பிறைசூடி என்று பாடினார். சுந்தரரின் வாழ்வில் அருள் என்பது ஏதோ ஆபத்தில் காக்கும் சக்தியாக மட்டும் இருக்கவில்லை. அது ஒரு தினசரி அனுபவமாக, ஒரு நெருங்கிய உறவாக இருந்தது. அவர் பறவை நாச்சியாரை மணக்க விரும்பிய போது அவருக்காக தூது சென்றார் சிவன். அவர் சேரமான் பெருமாள் நாயனாரிடம் பொன்னும் பொருளும் பெற்று வரும் வழியில் திருடர்கள் வேடத்தில் வந்து அந்த பொருட்களை தன் பூதகணங்களை கொண்டு பறித்து மீண்டும் அவருக்கே திருப்பி கொடுத்தார் சிவன்.